சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே தாய் மற்றும் 3 குழந்தைகளுக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரவி இணைப்பில் இருக்கிறார். ரவி, சம்பவம் குறித்த முதற்கட்ட விவரம் என்ன? பிரியதர்ஷினி, சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள 74 கிருஷ்ணாபுரம் பகுதியில் வசிப்பவர் அசோக்குமார். இவரது மனைவி தவமணி. இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளன. அதாவது 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளன. தவமணி கணவர் அசோக்குமார் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில ஆட்டோ டிரைவராக பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது. இவருக்கும் குடும்ப தகராறு காரணம் இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் இவர் கடந்த 6 ஆண்டுகளாக அசோக்குமார் நெய்வேலியில் தனியாக வசித்து வந்ததாகவும் நேற்று இரவுதான் 74 கிருஷ்ணாபுரம் பகுதிக்கு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் பாத்தீங்கன்னா காலையில அதிகாலை நேரத்துல தவமணி மற்றும் 3 குழந்தைகள் ரத்த வெள்ளத்தில் இருப்பதாக தவமணியின் பெற்றோருக்கு தகவல் தெரிய வருது. அவங்க போய் அங்க பார்க்கும்போது 4 பேரும் ரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளனர். இதில் அருள் பிரகாஷ் மற்றும் வித்யதாரணி 2 குழந்தைகளும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. தவமணி மற்றும் அருள்குமாரி என்ற குழந்தை இவங்களை மட்டும் ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அசோக்குமார் கணவரான அசோக்குமாரிடம் காவல்துறையினர் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில அசோக்குமார் குழந்தை 4 பேரையும் வெட்டியதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையிலான போலீசார் நிகழ்விடத்திலையும் விசாரணை மேற்கொண்டு வராங்க. பிரியதர்ஷினி, பெண்ணின் கணவரே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை சொன்னீங்க. தகவல்களுக்கு நன்றி ரவி.